ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட். இந்தாங்கப்பா. தேங்க்ஸ்மா. என்னப்பா யோசனையா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப சோர்வா வேற இருக்கீங்க. உடம்புக்கு முடியலையா? ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போலாமா? போனா ஸ்டெத்தஸ்கோப்பை நெஞ்சில 2 தடவை வச்சுட்டு ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க சார்னு சொல்லுவாங்க. வேற என்னமா சொல்ல போறாங்க? ரேணுகா என்ன அப்பான்னு கூப்பிடுற வர இந்த உயிர் என்னை விட்டு போகாதுன்னு நினைக்கிறேன். ரேணுகா நல்லாயிடணும், அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவோம்மா. அவங்க நல்லாதான்ப்பா இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியாம நாம தான் முட்டாளா இருக்கோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீயும் நல்லா இருக்கணுமா. எதுக்கு உனக்கு எங்களால இவ்வளவு கஷ்டம்? அதை விடுங்கப்பா. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இனிமேலாவது நாம பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா எங்க 2 பேரையும் யார் கடத்துனாங்கன்னு கொஞ்சம் யோசிக்கணும்ல. இன்னைக்கு ஒரு டெண்டர் ஃபைலை ஃபைனல் பண்றதுக்கு கடைசி நாளுமா. அது எனக்கு கிடைக்க கூடாதுன்னு என்னைய டைவர்ட் பண்றதுக்காகத்தான் இந்த வேலையவே பண்ணிருக்காங்கம்மா. அப்படிதாம்மா நானும் நினைக்கிறேன். பணம் சொத்தெல்லாம் இருந்தா எவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல. ரோட்டோரமா தூங்குறவங்களுக்கு கூட நிம்மதி இருக்கும் போல இருக்கு. போராட்டமே இல்லாத வாழ்க்கை யாருக்கு இருக்கு மல்லி? எவ்வளவு பிரச்சனைனாலும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருமா. ஆனா மாப்பிள்ளை மேல எனக்கு வருத்தம்மா. என்னப்பா சொல்றீங்க? இவ்வளவு செய்யறாரு, நீங்களே இனிமே நம்ம பிசினஸ பாருங்கன்னு சொல்றேன். அதை மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறாருமா. என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? இதுல நான் கருத்து சொல்ல என்னப்பா இருக்கு? எனக்கு அந்த உரிமையே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படிலாம் நினைக்காதம்மா. உனக்கு கருத்து சொல்ல எல்லா உரிமையும் இருக்கு. அதனாலதான் மனசை விட்டு நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு 2 பொண்ணுங்க. என் காலத்துக்கு அப்புறமா இந்த சொத்து கம்பெனி எல்லாம் யார் பார்க்க போறா? நிசாவுக்கும் ரேணுகாவுக்கும் தானே. அப்படின்னு பார்த்தா மூத்தவ ரேணுகாவுக்கு தான் கம்பெனியே வரணும். அதனால கம்பெனியை நீங்க பாருங்க மாப்பிள்ளன்னு சொல்றேன். எனக்கு பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு மல்லி. அவர் சுயமா சம்பாதிச்சு முன்னேறணும்னு நினைக்கிறாரு. அது நல்ல விஷயம் தானே. என்னம்மா நீ இந்த லேப்டாப் சர்வீஸ்னு வேலையை பார்த்துக்கிட்டு எந்த லட்சியத்தை அவர் அடைய போறாரு? நான் ஒண்ணு அடுத்தவன் சொத்தை வளைச்சு போடுங்கன்னு சொல்லலையே. ஏன் மூத்த மாப்பிள்ள அவரு, முறைப்படி அவருக்கு சேர வேண்டியது தானே. மாப்பிள்ளைய முன்னாடி தப்பா பேசியிருக்கேன், சங்கடப்படுத்தியிருக்கேன். அத மனசுல வச்சுக்கிட்டு இதுக்கு வேண்டான்னு சொல்றாருன்னு நினைக்கிறேம்மா. ஆனா அவர் என் பொண்ணோட புருஷன். என்னுடைய பொறுப்பை நான் சரியா முடிக்கணும்ல மல்லி. எனக்கும் வயசாகுதுல்ல, நீ கொஞ்சம் எடுத்து சொன்னீன்னா புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேம்மா. எனக்கும் உடம்பு சரியில்லைங்கிறத சொல்லு. அப்பப்ப நெஞ்சு லப்பு டப்புன்னு துடிக்கிறதுக்கு பதிலா எப்போ எப்போன்னு துடிக்குது. இது நிக்கிறதுக்குள்ள நான் என் கடமையை முடிக்கணுமா. அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. இதுதானம்மா யதார்த்தம். பேசலன்னா நான் இங்கே இருந்துருவேனா? இல்லையே. ரேணுகா சரியா இருந்தான்னா அவளே மாப்பிள்ளை கிட்ட பேசியிருப்பா. நான் இப்படி கிடந்து போராடிட்டு இருக்க வேண்டாம், அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. ஆனா நீயும் பொண்ணு மாதிரி தானம்மா. எனக்காக நீ ஒரு தடவை மாப்பிள்ளை கிட்ட பேசிப்பாரு மல்லி. நீ சொன்னா அவர் கேட்பாரு. எப்படி ரேணுகாவை இந்த நிலைமையில அவர் ஏத்துக்கிட்டாரோ அதே மாதிரி இந்த கம்பெனி பொறுப்பையும் அவரை ஏத்துக்க சொல்லுமா. அம்மாடி பேசுவியா? எனக்காக பேசுவியாமா? இல்லப்பா, நான் பேசுறது சரியா இருக்காது. அது முறையும் இல்ல. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் ஏன் சொல்றேன்னு புரியும். உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெற்றிடுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி, 27 கட்டணமில்லா வங்கி சார்ந்த சேவைகள் மற்றும் பல. 7996666663 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.